இந்த கிளாஸ்ல நம்ம ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்க்க போறோம். ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா ஐடியல் லிக்விடா இருந்தா, அதாவது ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு என்னென்ன கான்செப்ட் எடுத்துக்கலாம் பாருங்க. இன்கம்ப்ரசிபிள். ஐடியல் ஃப்ளூயிட்னா இன்கம்ப்ரசிபிளா இருக்கணும். இன்கம்ப்ரசிபிள். இன்கம்ப்ரசிபிள்னா என்ன சொல்லுங்கப்பா? வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது, பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ வந்து டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட். டென்சிட்டி மாறாது. டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட். டென்சிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இர்ரோடேஷனல். ரொடேட் ஆகாது. அந்த ஃப்ளூயிட் வந்து ரொடேட் ஆகக்கூடாது. இர்ரோடேஷனல். இர்ரோடேஷனல் அப்படின்னு இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் சாலிட் சர்ஃபேசஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் லிக்விட் லேயர்ஸ் வரும். அது விஸ்கஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். நான் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. நான் விஸ்கஸ் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? நான் விஸ்கஸ். இந்த மாதிரி அதாவது இன்கம்ப்ரசிபிள், இர்ரோடேஷனல், நான் விஸ்கஸ் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஐடியல் ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் என்ன சொல்லுங்க? மெயினா வந்து நமக்கு நான் விஸ்கஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்காது. அதாவது வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்காது. இந்த விஸ்காசிட்டின்னு ஒரு கான்செப்ட் நடத்துறேன். அதுல விஸ்கஸ் கான்செப்ட்ஸ் நான் நிறைய சொல்லி தரேன் உங்களுக்கு. சரிங்களா? சரிப்பா. அடுத்து வந்து இன்கம்ப்ரசிபிள். இன்கம்ப்ரசிபிள் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். டென்சிட்டி வந்து எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இன்கம்ப்ரசிபிள் லிக்விட் சொல்றோம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ கிளாஸ் நம்ம ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ. இந்த ஸ்டெடி ஃப்ளோன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எங்க பார்க்குறோம்னா எய்தர் ரிவர்ல பார்க்கலாம், இல்லைன்னா டியூப்ல பார்க்கலாம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்க போறோம். ரிவர் ஃப்ளோ, ரிவர்ல எடுத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும்போது ரிவருடைய ஏரியா ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எல்லா பாயிண்ட்லயும் சேமா இருக்காது. அதே மாதிரி ஒரு டியூப்ல ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது டியூபுடைய ரேடியஸ் வந்து சேமா இருக்கலாம், டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? சரி, இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு டியூப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு ரிவர் இல்லைன்னா டியூப் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து லிக்விட் வந்து இப்படி ஒரு எண்டில் என்டர் ஆகிட்டு இன்னொரு எண்டு வழியாக இப்படி வரப்போகுது. சரிங்களா? இது ஃப்ளூயிட் வந்து ஒரு எண்டில் என்டர் ஆகி இன்னொரு எண்டில் இப்படி வரணும். ஆக்சுவலாக ஃப்ளூயிட் வரும்போது நம்ம ஃப்ளூயிட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? உங்களுக்கு இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும், ஏரோடேஷனலாக இருக்கணும், நான் விஸ்கஸாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லிடுறோம் நம்ம? ஐடியல். மெயினாக வந்து இன்கம்ப்ரெசிபிள், டென்சிட்டி கான்ஸ்டன்ட், நான் விஸ்கஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்காது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து இதுல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது எப்படி ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா லேயரா ஃப்ளோ ஆகும். அப்போ இப்படி இப்படி ஒரு லேயர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயர் இப்படி வரும். அடுத்து இங்க இப்படி ஒரு லேயர், இப்படி லிக்விட் வந்து இப்படி லேயர் மாதிரி இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஏரியா ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த லேயர்ஸ் வந்து தூரமாக இருந்திருக்கும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ பார்ட்டிகல், இந்த லிக்விட் இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னா பார்ட்டிகல்ஸ் தானே ஃப்ளோ ஆகுது. அப்போ பார்ட்டிகல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல பார்த்தா இங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? இந்த டேஞ்சன்ட் டைரக்ஷன் இங்க வெலாசிட்டி இருக்கும். இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா இங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணுங்க, இங்க டேஞ்சன்ட் டிரா பண்ண டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா டேஞ்சன்ட் டிரா பண்ணது இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. பாயிண்ட் ஏல வெலாசிட்டி வந்து விஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் பில வெலாசிட்டி விபின்னு எடுத்துங்க. பாயிண்ட் சில வெலாசிட்டி விசின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த விஏ, விபி, விசி வந்து ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது. ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி நாட் ஈக்குவலாவும் இருக்கணும்னு கிடையாது. சரிங்களா? இங்க பாருங்க, டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? அதாவது மேக்னிடியூட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கும் பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி. ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எந்த பார்ட்டிகிள் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாலும் இந்த பாயிண்ட்ல இதே வெலாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு எந்த பார்ட்டிகிள் வந்தாலும் அந்த பாயிண்ட்ல பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி சேமா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த வெலாசிட்டி எல்லா பார்ட்டிகிளுக்குமே சேமா இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ. நல்லா கவனிங்க, ஒரு பார்ட்டிகிள் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, டிஃபரெண்ட் பாயிண்ட்ல டிஃபரெண்ட் வெலாசிட்டி இருக்கும்.
ஆனா ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல எந்த பார்ட்டிகிள் வந்தாலும் அந்த பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டடி ஃப்ளோல பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த மாதிரி லேயரா இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். லேயரா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நோ டூ லேயர்ஸ் வில் இன்டர்செக்ட். ஸ்டடி ஃப்ளோல என்ன சொல்லணும்னா நோ டூ லேயர்ஸ் வில் பி இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டு லேயர்ஸ் வந்து மீட் ஆகாம ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் த லேயர்ஸ் நோன் அஸ் என்ன சொல்லணும், பண்டில் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டடி ஃப்ளோல இந்த லிக்விட் வந்து ஒரு பர்டிகுலர் பாத்ல இப்படி போகுது இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ சொல்றோம். தி பாத் ஃபாலோட் பை தி fluid particle in a steady flow is known as streamline flow. இந்த பாத் ஃபாலோட் பண்றது என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்றோம். சரி, இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, அதாவது வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எப்போ வரைக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில என்ன ஆயிரும்னா இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருக்காது. இந்த வெலாசிட்டி எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மாறி, இப்போ பாயிண்ட் பில வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த லேயர்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில வந்துடும். அப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து கண்டினியூஸ்லி சேஞ்சஸ் இல்லைன்னா லேயர்ஸ் வந்து இன்டர்செக்ட் அப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃப்ளோக்கு பேர் தான் டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். என்ன ஃப்ளோ சொல்றோம்னா டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம்ப்பா. சரி, இப்போ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல இருந்து டர்புலண்ட் ஃப்ளோவை மாறுறதுக்கு, அதாவது வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கம்மியான வெலாசிட்டியா இருந்தால் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல இருக்கும். வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா டர்புலண்ட் ஃப்ளோ மாறுது. அப்போ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோக்கு டர்புலண்ட் ஃப்ளோக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் ஆல் த பார்ட்டிகல் சேமா இருக்கும். டர்புலண்ட் ஃப்ளோல அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். அடுத்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல இந்த லேயர்ஸ் ஆஃப் தி லிக்விட் டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு இருக்கும். அதே டர்புலண்ட் ஃப்ளோல இந்த லேயர்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல இர்ரொடேஷனலா இருக்கும். ஆனா டர்புலண்ட் ஃப்ளோல ரொடேஷனலா கூட வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வந்து வெலாசிட்டி கம்மியா இருந்தா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருக்கும். டர்புலண்ட் ஃப்ளோன்றது வெலாசிட்டி அதிகமா இருந்தா டர்புலண்ட் ஃப்ளோ வரும். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோல இருந்து டர்புலண்ட் ஃப்ளோவா எப்போ மாறும்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில, அதாவது ஒரு சர்டைன் வெலாசிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெலாசிட்டியோட கம்மியா இருந்தா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, இந்த வெலாசிட்டியோட அதிகமா இருந்துச்சுன்னா டர்புலண்ட் ஃப்ளோ. அப்போ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வச்சு தான் அதுக்கு கம்மியா இருந்தா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, அதிகமா இருந்தா டர்புலண்ட் ஃப்ளோ சொல்றதுனால அந்த வெலாசிட்டி என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்றோம். ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஃப்ளோவா இருந்துச்சுன்னா டர்புலண்ட் ஃப்ளோவா வந்துடும் அப்படின்னு இங்க கான்செப்ட் வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணா ஒரு டியூப்ல ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த டியூபுக்கு வந்து டயாமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். டயாமீட்டர்னு இருக்கும். சரிங்களா? அதாவது ஐடியல் லிக்விடுக்கு தான் விஸ்காசிட்டி இருக்காது. ஜென்ரலா லிக்விடுக்கு வந்து விஸ்காசிட்டி இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. நான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈடான்னு எடுக்கிறோம். இந்த கான்செப்ட் நான் விஸ்காசிட்டி லெசன்ல நடத்துறேன். இப்போதைக்கு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட். சரிங்களா? விஸ்காசிட்டின்னு எடுத்துக்கலாம். அடுத்து டயாமீட்டர் எடுத்துருக்கேன். கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எடுத்துருக்கேன். இது எல்லாமே ரிலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த ஃபார்முலா மட்டும் சும்மா கொடுத்துறேன், அப்படியே பார்த்துங்க. சரிங்களா? RE இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு V இன்ட்டு D டிவைட் பை ஈட்டா. இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ ஒரு டேர்ம் என்னன்றதை நான் சொல்றேன் பாருங்க. இங்க ஈட்டான்றது உங்களுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. D என்றது தெரியும், டயாமீட்டர்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? டயாமீட்டர் தெரியும். V என்றது என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க? ஸ்பீட் ஆஃப் ஃப்ளூயிட், அது தெரியும். அதாவது ஸ்பீட் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு தெரியும். ரோன்றது என்ன பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த R அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆருக்கு பேர் தான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோ ஆஃப் இன்டர்னல் ஃபோர்ஸ் டு தி விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்றது. இந்த ஆருக்கு வந்து ரேஷியோ ஆஃப் தி என்ன சொல்றோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் டு தி விஸ்கஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஆனா ஜென்ரலா வந்து உங்க புக்ல எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆர் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா? ஜென்ரலா இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருக்கணும்னா வந்து இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா less than 1000 இருக்கணும். less than 1000 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு?
இதே ஸ்ட்ரீம்ல இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து நமக்கு வந்து 1000 to 1000ல இருந்து 2000 வரைக்கும் இருந்துச்சுன்னா வந்து 2000 இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அன்ஸ்டடியா இருக்கும், அன்ஸ்டடி ஃப்ளோவா இருக்கும். இதே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 2000 இருந்தா அது என்ன சொல்லிடுறோம்னா டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இல்லைன்னா இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் ஒரு சர்டைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம இந்த வெலாசிட்டி கிரிட்டிக்கல் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது என்ன புரிஞ்சிருக்குன்னா ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் டென்சிட்டிக்கும் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விடுக்கும் டயாமீட்டர் ஆஃப் தி டியூப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நாம பார்க்க போற கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஸ்டடி ஃப்ளோ கான்செப்ட் எடுத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டடி ஃப்ளோ, அதாவது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வருது இல்லைங்களா, அந்த கான்செப்ட் எடுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்னன்னு சொல்றோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டியூப் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு டியூப் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இந்த டியூப் வந்து நான் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனா இருக்கு, இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்குங்களா, இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 எடுத்துப்போம், இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல வந்து ஃப்ளூயிட் வந்து பாஸ் பண்ண போறோம். இங்க நம்ம எடுக்க போற ஃப்ளூயிட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளூயிட் எப்பவுமே எப்படி என்டர் ஆகும்னா வந்து பர்பெண்டிகுலர் டு ஏரியா தான் எப்படி என்டர் ஆகும். இங்க V1 வெலாசிட்டில இப்படி என்டர் ஆகுது, இங்க V2 வெலாசிட்டில இப்படி லீவ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இங்க லிக்விட் வந்து ஒரு எண்ட்ல என்டர் ஆகுது வித் V1 வெலாசிட்டில, இன்னொரு எண்ட்ல வெளியே வருது இல்லைங்களா, V2 வெலாசிட்டில வெளியே வருது. இந்த V1க்கும் V2க்கும் நம்ம ஒரு ரிலேஷன் எழுத போறோம். அந்த ரிலேஷன் தான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ரிலேஷன் எழுதுறதுக்கு, இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு அசம்ப்ஷன் அஸ்யூம் பண்ணி தானே நம்ம டெரைவ் பண்ணணும். சரி, அதுக்காக என்ன அசம்ப்ஷன் அஸ்யூம் பண்ண போறோம்னா வந்து இப்போ ஒரு செகண்ட்ல இங்க மாஸ் என்டர் ஆகுறது இருக்கு இல்லைங்களா, மாஸ் வந்து என்டர்டு அதாவது எண்டு A1, அதாவது ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்கு, செகண்ட் எண்ட் இருக்கு. அதாவது இப்போ இந்த டியூப்ல வந்து எண்ட் A, அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு கிராஸ் செக்ஷன் A இருக்குன்னு வச்சுங்க, அங்க வந்து மாஸ் ஆஃப் தி லிக்விட் என்டர்டு பர் செகண்ட் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி லிக்விட் லீவிங் பர் செகண்ட் இன் தி செகண்ட் எண்ட்னு வரணும். அப்படி தானப்பா? அது இல்லைன்னா எந்த கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சரி, இது ஒரு கிராஸ் செக்ஷன், எந்த கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சரி, நமக்கு ஒரு அதாவது லிக்விட் வந்து இன்கம்ப்ரசிபிள், நான் விஸ்கஸ், அதாவது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து amount of liquid entered per second is equal to amount of liquid leaving per second வரும். அதாவது mass of liquid entered per second is equal to mass of the liquid leaving per second வரணும். இது புரிஞ்சுங்களா? அப்போ வந்து நான் இப்போ எழுதுற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸா நீங்க சொல்லணும். இப்போ எழுத போற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லணும். dm by dt at end A is equal to dm by dt at end B இப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது mass of the liquid entered per second சொல்றேன் இல்லைங்களா, அப்போ மாஸ் ஆஃப் லிக்விட் என்டர்ட் பர் செகண்ட் இப்படி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்க என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரு dx லெங்த் எடுத்துக்கிறேன். இந்த dx லெங்த் இங்க எடுக்கிறேன். ஏன் இங்க dx லெங்த் எடுக்கிறேன்னா அப்பதான் இந்த dx லெங்த்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது dx1ன்னு வச்சுக்கிங்க. அதே மாதிரி இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து இந்த dx2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த லெங்த்தை வந்து dx2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து இங்க v1 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? dx1 divided by dt, அதாவது dx டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு dt டைம் எடுத்திருக்கு, அதுதான் ஸ்பீட் v1, வெலாசிட்டி v1. அதே மாதிரி இங்க v2 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? dx2 by dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுக்கோ இங்க வர்றதுக்காக. ஒரு இப்போ நம்ம ஆக்சுவலா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி டெரைவ் பண்ணப்பா. சரி, மாஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டென்சிட்டி இன்டு வால்யூம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ், dm மாஸ் என்னன்னா டென்சிட்டி இன்டு ஸ்மால் வால்யூம் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ dm இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா டென்சிட்டி இன்டு வால்யூம் பிளேஸ்ல ஏரியா இன்டு dx போட்டுக்கலாமா? இப்போ இந்த வால்யூம் வந்து ஏரியா இன்டு dx, இங்க வால்யூம் போட்டுருக்கு இல்லைங்களா, இந்த வால்யூமை வந்து dvன்னு போட்டோம்னா அப்போ dv வந்து என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு dx எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ dv ஸ்மால் வால்யூமுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ dm பிளேஸ்ல ரோ a dxன்னு போட்டுங்க. அப்போ dm பிளேஸ்ல ரோ ஏ வந்து என்ன பண்ணும்? இந்த எண்ட்ல தானே எடுத்திருக்கோம். எண்ட் ஏன்றது இந்த ஏ தானே, அங்க இருக்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் a1 dx1 கரெக்ட்டுங்களா? பை dt இஸ் ஈக்குவல் டு
இங்க பாருங்க செகண்ட் எண்ட் இருக்குங்களா, இங்க வந்து டென்சிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் எண்ட்ல டென்சிட்டி ρ1 போட்டுக்கங்க, செகண்ட் எண்ட்ல டென்சிட்டி ρ2 போட்டுட்டு, இங்க ஃபர்ஸ்ட் எண்ட்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 போட்டிருக்கோம். செகண்ட் எண்ட்ல இந்த மாஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது டென்சிட்டி இன்டு ஏரியா டு dx பண்ணும். ஏரியா வந்து A2 போட்டு dx2ன்னு இப்படி போட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், லிக்விட் வந்து ஐடியல் லிக்விட் தானே. ஐடியல் லிக்விட்னா என்னப்பா, ஐடியல் லிக்விட்னா வந்து இன்கம்ப்ரசிபிள் தானே. லிக்விட் வந்து இன்கம்ப்ரசிபிள்ன்றதுனால டென்சிட்டி மாறாது. அப்போ ρ1 ஈக்குவல் டு ρ2 அந்த கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த ρ1 ρ2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த dx1 by dt என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த dx1 by dt தான் நம்ம என்ன பார்த்திருக்கோம், வெலாசிட்டி v1. அதே மாதிரி இங்க ஒரு dt இருக்கு இல்லையா, டிவைட் பை dt இருக்கு இல்லையா, இந்த dx by dt தான் என்ன சொல்றோம், வெலாசிட்டி v2ன்னு சொல்றோம். அப்ப a1 into v1 is equal to a2 into v2 வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? so a1 into v1 is equal to a2 into v2. அப்ப v1க்கும் v2க்கும் ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம். அப்ப வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து லிக்விட் வந்து நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கிற டியூப்ல வந்து என்டர் ஆகுது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெலாசிட்டி என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன்லயும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை பொறுத்து வெலாசிட்டி மாறிட்டே இருக்கும். அப்ப a1 into v1 equal to a2 into v2 வருது. அப்படின்னா ஏரியா into v is equal என்ன வருது சொல்லுங்க, கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்றோம்னா, ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, அதாவது ஸ்டடி ஃப்ளோ, இதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி டர்புலன்ட் ஃப்ளோ, விஸ்கஸ் லிக்விடா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சரி, பெரும்பாலும் நமக்கு சம்ம கேட்கறதெல்லாம் ஐடியல் லிக்விடுக்கும் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோக்கு தான் கேட்பாங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன புரியுது, ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, இல்லைன்னா வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இந்த ஈக்குவேஷன் a into v equal to கான்ஸ்டன்ட் டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம், மாஸ் ஆஃப் தி லிக்விட் என்டரிங் பர் செகண்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தானே எடுத்திருக்கும். சரிங்களா? அப்படி தானே எடுத்திருக்கும். அப்போ வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கான்செப்ட் எடுத்திருக்கும். அப்படி தானே, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கான்செப்ட் தானே எடுத்திருக்கும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஏன்னா மாஸ் வந்து இங்க என்டர் ஆகிற மாஸ் தான் இங்க லீவ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். அதுல எந்த டயக்ராம் கரெக்ட்னு சொல்லணும். நீங்க வந்து ஒரு டேப்ல வந்து வாட்டர் வந்து என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு டேப்னு இப்படி எடுத்துக்கங்க. இப்படி டேப் எடுத்திருக்கோம். சரிங்களா? டேப் ரெண்டு கண்டிஷன்ல எடுக்கிறேன் நான். டேப் வந்து ஸ்டடியா வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வர மாதிரி ஸ்லோ கொஞ்சம் சின்னதா அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வாட்டர் வந்து வெளியே வரும்போது வாட்டர் எப்படி வந்து வாட்டர் விழும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம் தரேன். எந்த டயக்ராம் கரெக்ட்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வாட்டர் வந்து இப்படி வந்து விழுது, இப்படி வந்து இப்படி வந்து விழுது, இப்படி கொடுத்துருக்கேன். செகண்ட் கேஸ்ல வந்து வாட்டர் வந்து இப்படி வந்து விழுது, இப்படி விழுதுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ எந்த கண்டிஷன் கரெக்டா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். இப்போ வந்து ஒரு டேப் எடுத்திருக்கோம். இந்த டேப்ல வந்து வாட்டர் நம்ம அலோவ் பண்றோம், ஸ்லோவா விழுற மாதிரி பண்ணியிருக்கோம். வெலாசிட்டி குறைவான வெலாசிட்டில வந்து விழுற மாதிரி இந்த டேப் வந்து சின்னதா ஓப்பன் பண்ணியிருக்கும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ வந்து வாட்டர் வந்து வெளியே வரும்போது இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வாட்டர் இப்படி வந்து விழுமா இல்லைன்னா இந்த மாதிரி வந்து விழுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரிப்பா, அப்போ எந்த கண்டிஷன் வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் கரெக்ட். ஏன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, இது அண்டர் கிராவிட்டியில தானே விழுது. அண்டர் கிராவிட்டியில் விழும்போது என்ன ஆகும், வெலாசிட்டி கூட்டிகிட்டே தானே இருக்கும். அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு, ஃப்ரீ ஃபாலிங் பாடின்னு எடுத்துங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இப்போ தானே நம்ம பார்த்தோம் அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அப்போ வந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா எழுதலாம், இல்லைன்னா ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்போ கீழே வர வர என்ன ஆகும்னா வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கும். வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருந்துச்சு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிட்டே இருக்கணும். அதனால தான் பாருங்க ரொம்ப அழகா வந்து என்ன இருக்கு, இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கும், அப்படியே போக போக பாருங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிட்டே போகுது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிட்டே போகுது. இங்க பாருங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கூட்டிட்டு போகுது, அப்படிதானே இது. அப்போ இது வந்து அந்த லா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஒபே பண்ணல, இப்படி வராது. ஸோ தட் இந்த மாதிரி தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிரின்சிபலை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெசல்ல இருந்து இன்னொரு வெசல்ல வந்து லிக்விட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா ரொம்ப ஹைட்ல இருந்து ஒரு வெசல்ல இருந்து இன்னொரு வெசல்ல லிக்விட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஹைட்ல இருந்து இன்னொரு வெசல்ல இருந்து லிக்விட வந்து இப்படி டிராப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்படி வரும்போது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பிரகாரம் என்ன ஆகும்னா, இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் போக போக குறைஞ்சிட்டே வந்துடும், இப்படி குறைஞ்சிட்டே வரும். கரெக்டுங்களா? இங்க இவ்வளவு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும், போக போக ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறையும். ஏன்னு சொல்லுங்க, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறையும். அப்படி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சுன்னா மொத்த லிக்விட் வந்து நமக்கு தேவையான கண்டெய்னர்ல விழுந்துரும், கீழே எங்கேயுமே செதறாது.
சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி புரிஞ்சுச்சு. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில இந்த கான்செப்ட் இப்ப நான் எழுதுறது கரெக்ட்டா தப்பான்னு சொல்லணும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு ஒரு டியூப்ல இருந்து 2 வே டியூப் வர மாரி அஸ்யூம் பண்ணிக்கங்கப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த எண்டுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 எடுத்துக்கங்க. இங்க வெலாசிட்டி என்டர் ஆகுது V1 ன்னு எடுத்துக்கலாம். அதே மாரி இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 ன்னு இருக்கு. வெலாசிட்டி லிக்விட் வர்றது, லிக்விட் இப்படி வருது இல்லைங்களா? இந்த லிக்விட் வந்து என்ன ஆகும்னா, இப்படி வந்து இப்படி கொஞ்சம் பிரிஞ்சு போகும், இப்படி கொஞ்சம் பிரிஞ்சு போகும். இங்க வந்து லிக்விட் மூவ் ஆகுற வெலாசிட்டி V2 ன்னு எடுத்துக்கங்க. இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A3 ன்னு எடுத்துட்டு, இங்க லிக்விட் வர்றது வந்து V3 வெலாசிட்டில இப்படி வருதுன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் எழுதுற ஈக்குவேஷன் கரெக்ட்டா தப்பா? சரிங்களா? ரைட் ஆர் ராங் அப்படி சொன்னா போதும் நீங்க. சரி, இப்ப யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். A1 V1 is equal to A2 V2 plus A3 V3 இப்படின்னு நம்ம எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இது ரைட்டா ராங்கா? டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. அதாவது ஒரு டியூப் வந்து இருக்கு. அந்த டியூப் வரும்போது 2 ஜங்ஷனா பிரிஞ்சிருக்கு. 2 ஜங்ஷனா இப்படி பிரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ட்ல இருக்கிறது ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் A1, இங்க என்டர் ஆகுற வெலாசிட்டி V1, இங்க வந்து பிரியும்போது 2 கிராஸ் செக்ஷனா பிரியுது இல்லைங்களா? 2 ஜங்ஷனா பிரிஞ்சிருக்கு. 2 வேல போகுது. இங்க A2 V2ன்னு வருது, இங்க A3 V3ன்னு வருது. சரியாப்பா? அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி கண்டிஷன் எழுதியிருக்கேன். ட்ரூ வருமா, ஃபால்ஸ் வருமா? சரி. நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ட்ரூ சொல்லியிருக்கீங்க. ட்ரூ தான் கரெக்ட். ஏன்னா வந்து இங்க லிக்விட் என்டர் ஆகுது இல்லைங்களா? இங்க என்டர் ஆகுற லிக்விட் M1 in T1 செகண்ட் எடுத்துங்க. இங்க லிக்விட் வர்றது M2 in T2 செகண்ட் T செகண்ட்னு வச்சுங்க. இங்க M3 லிக்விட் T செகண்ட்ல வருதுன்னு வச்சுங்க. அப்போ M1 லிக்விட் என்டர் ஆகுறது ரெண்டா பிரிஞ்சுன்னா that is equal to M2 plus M3 தானே வரும். டிவைட் பை T ன்னு போடுங்க. டிவைட் பை T போட்டீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கான்செப்ட் எடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணுவோம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடுவோம். டென்சிட்டி கேன்சல் ஆயிரும். அப்போ வால்யூம் மட்டும் போட்டுப்போம். வால்யூம் வந்து என்ன வரும், A1 இன்ட்டு நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, A1 இன்ட்டு V1 அப்படி வரும். கரெக்டுங்களா? இங்க A1 இன்ட்டு V1 ஏன்னா X பை Tன்னு வர்றது V1 வந்துடும். இங்க வந்து A2 இன்ட்டு V2ன்னு வருது. பிளஸ் இங்க A3 இன்ட்டு V3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ தட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிப்பா. இப்போ வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி என்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெர்னோலிஸ் பிரின்சிபல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னோலிஸ் பிரின்சிபல், பெர்னோலிஸ் தேரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பெர்னோலிஸ் தேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். அது என்னென்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஆஃப் mv². சரிங்களா? அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, mgh, இது தெரியும். அடுத்து ப்ரெஷர் எனர்ஜின்னு இருக்கு. ஆக்சுவலா நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜின்னு பார்ப்போம் இல்லையா? மெக்கானிக்கல் எனர்ஜின்றது டோட்டல் எனர்ஜி. அது ஜென்ரலா இந்த சாலிட் கண்டிஷன்ல பார்க்கும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போடுவோம். ஆனா வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு அடிஷனலா ஒரு எனர்ஜி இருக்கு, ப்ரெஷர் எனர்ஜி. இது என்ன சொல்லுங்க, ப்ரெஷர் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரெஷர் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ ப்ரெஷர் எனர்ஜின்னா ஆக்சுவலா வந்து லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகணும்னா, இப்போ வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகணும்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தால் தானே இப்போ ஃப்ளோ ஆகும் ஹீட்டு. அதே மாதிரி லிக்விட் ஃப்ளோ ஆகணும்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இது 0.1, இது 0.2 எடுத்துங்க. லிக்விட் வந்து 0.1லேருந்து 0.2 போகுதுன்னா 0.1ல ப்ரெஷர் P1 இருக்கும், 0.2ல ப்ரெஷர் P2 இருக்கும். இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா வந்து இப்போ ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆக்சுவலா ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏரியான்னு போட்டோம்னா ஃபோர்ஸ் பை ஏரியா என்ன வந்துருது பாருங்க, ப்ரெஷர்னு வருதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு ஏரியா வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு ஏரியா, ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருந்துச்சுன்னா டிஎக்ஸ்னு போடுவோம். இல்லை எஸ்ன்னா எஸ்ன்னு போட்டு எஸ் இன்டு ஏரியா வந்து வால்யூம். ஸோ ப்ரெஷர் இன்டு வால்யூம் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது ஆக்சுவலா எய்தர் இன்க்ரீஸ் இன் வால்யூம் டிக்ரீஸ் இன் வால்யூம், டெல்டா வின்னு வரும். டெல்டா வின்னு வருது. இருந்தாலும் நம்ம ஜென்ரலா W இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு என்ன பண்ணலாம்னா P இன்ட்டு டெல்டா வின்னு எழுதிக்கிங்க. அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு வரும். அதுதான் தெர்மோடைனமிக்ஸ்ல இதே கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் என்ன வருது, ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் வரும். இதுதான் வந்து ப்ரெஷர் எனர்ஜி அப்படின்னு வருது. அப்போ ப்ரெஷர் எனர்ஜிக்கு வந்து ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் இப்படின்னு ஃபார்முலா வருது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி. சரிங்களா? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி இது எல்லாமே சம் பண்ணோம்னா வச்சுங்க, இது எல்லாமே
சம் பண்ணாதான் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு வரும். இப்போ பெர்னலிஸ் தேரத்துக்கு நம்ம போக போறோம் பாருங்க. இப்போ பெர்னலிஸ் தேரம் என்ன பண்றேன்னா, ஒரு டியூப் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு டியூப் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு டியூப் எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. கொஞ்சம் நல்லா வரையலாம். இப்படின்னு ஒரு டியூப் எடுக்க போறேன் நான். இப்போ இப்படின்னு ஒரு டியூப் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 இருக்கு. இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A2ன்னு இருக்கு. சரிங்களா? A1 இது A2ன்னு இப்படி இருக்கு. சரி, இங்க நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க லிக்விட் வந்து இப்படி என்டர் ஆகுது. V1 வெலாசிட்டில இங்க என்டர் ஆகுது. இங்க லிக்விட் வந்து V2 வெலாசிட்டில இப்படி வெளியே வருது. இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 எடுத்துக்கலாம். இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2ன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரஷர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அப்ப இங்க வந்து இந்த சர்ஃபேஸ்ல வந்து பிரஷர் வந்து இங்க P1 பிரஷர் ஆக்ட் ஆகுது. A1 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு. அங்க P1 பிரஷர் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பிளேஸ்ல பாருங்க ஏரியா A2 இருக்கு. இங்க பிரஷர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா P2 பிரஷர் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுது. சரி, இங்க P1 பிரஷர் எப்படி ஆகுதுன்னா அந்த ஃப்ளோ ஆகுற டைரக்ஷன்லயே பிரஷர் ஆக்ட் ஆகுது. அப்போ P1னால ஒர்க் டன் வந்து பிரஷர்னால ஒர்க் டன் வந்து பாசிட்டிவா இருக்கு. இங்க P2 வந்து எப்படி இருக்குன்னா பிரஷர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி இருக்குனால ஒர்க் டன் பை தி பிரஷர் வந்து இங்க நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் வேணும் இல்லைங்களா? இப்போ இது ரெஃபரன்ஸ் லெவல். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வேணும்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து தானே பார்க்கணும். அதனால இது ரெஃபரன்ஸ் லெவல் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த ரெஃபரன்ஸ் லெவல் வந்து இந்த A1 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, இது H1 ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி A2 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து H2 ஹைட்ல இருக்கு இப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஹைட் வந்து H1ன்னு எடுத்துங்க. இந்த ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா H2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம பார்க்குறோம். ஒர்க் டன் பை தி பிரஷர், ஒர்க் டன் பை பிரஷர் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ ஒர்க் டன் பை பிரஷர் பார்த்தீங்கன்னா பிரஷர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து W is equal இந்த P1னால நடந்த ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன்னா இருக்கும். P2னால நடந்த ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன்னா இருக்கும். சரி, இங்க எவ்வளவு வால்யூம் ஆஃப் லிக்விட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ அவ்வளவு வால்யூம் ஆஃப் லிக்விட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆயிருக்கும். அப்போ ரெண்டு கேஸ்லயும் சேஞ்ச் இன் வால்யூம் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒர்க் டன் பை தி பிரஷர் வந்து என்ன வரும்னா P1 into delta V இது பாசிட்டிவ். இங்க வரது மைனஸ் ஒர்க் டன். P2 பிரஷர் P2னால ஒர்க் டன் வந்து P2 மைனஸ் P2 delta V வருது. ஸோ டோட்டல் ஒர்க் டன் பை தி பிரஷர் இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் P2 into delta V இப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஒர்க் டன் பை தி பிரஷர் இப்படி போட்டுட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து சேஞ்ச் இன் இனிஷியலா வந்து H1 ஹைட்ல இருக்கு, ஃபைனலா வந்து H2 ஹைட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போறது என்ன பாருங்க, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெல்டா U தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, mgH2 மைனஸ் mgH1. இங்க இருக்கிறது இந்த ஹைட்ல வரும்போது mgH2, இந்த ஹைட்டுக்கு வரும்போது mgH1. ஸோ mgH2 மைனஸ் mgH1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி சிம்பிள் வந்து யூல சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் mg இன்டு H2 மைனஸ் H1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி என்னது, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அது டெல்டா கே. அப்போ டெல்டா கேக்கு என்ன வரும் பாருங்க, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் m V2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் m V1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ டெல்டா கே இஸ் ஈக்குவல் டு வேணும் ஸ்மால் மாஸ்னா dm போட்டு வந்திருக்கணும். அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஏன்னா இங்க டெல்டா வி போடுறதுனால இங்க டெல்டா எம்னு போட்டு வந்திருக்கணும். இங்க டெல்டா வி தானே போட்டுருக்கோம், இன்க்ரீஸ் இன் வால்யூம்னா இங்க இன்க்ரீஸ் இன் மாஸ் மாதிரி. அது ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு இங்க ஆஃப் எம் காமன் எடுத்துட்டோம்னா V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒர்க் டன் பை ப்ரெஷர்னால தானே நமக்கு வந்து இங்க கைனடிக், இந்த ஒர்க் டன் பை ப்ரெஷர்னால தானே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வந்திருக்கும். அப்படித்தானே இப்போ வந்திருக்கும். அப்போ ஒர்க் டன் பை ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ப்ரெஷர் ஒர்க் பண்றதுனால தானே நடக்குது. அப்போ ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் இஸ் கன்வெர்டட் இன்டு பார்ட், அதாவது ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் இருக்குங்களா, அது வந்து என்ன இருக்கும், பார்ட் ஆஃப் தி ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் கன்வெர்டட் இன்டு இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து ரெஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் இன்டு கைனடிக் எனர்ஜி. அப்போ டெல்டா கே அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அது அப்போ ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் வந்து என்ன இருக்கு, ஒரு பார்ட் ஆஃப் தி ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் கன்வெர்டட் இன்டு ரைஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொரு பார்ட் ஆஃப் தி ஒர்க் டன் பை தி ப்ரெஷர் வந்து
used to rise in kinetic energy அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ work done by the pressure என்ன பாருங்க, P1 minus P2 into V, வால்யூம் V னே போட்டுக்கிறேன். ஏன்னா மாஸ் எல்லாம் M னு அப்படியே போட்டுறதுனால வால்யூம் V, வால்யூம் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு டெல்டா யூக்கு என்ன பண்ணலாம், mg into h2 minus h1 கரெக்ட்டுங்களா? பிளஸ் டெல்டா கேன்றது என்னது, ஆஃப் m v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதி இருக்குமா? இப்போ இது கொஞ்சம் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் பாருங்க. இதுல எதனா தப்பு பண்றேன்னா கரெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. P1 into V, டெல்டா V தான் நான் V ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. அடுத்து மைனஸ் இந்த மைனஸ் mgh1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் mgh1 இந்த மைனஸ் ஆஃப் m v1 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆஃப் m v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் p2v ரைட் சைடுல கொண்டு வாங்க. அப்ப p2v பிளஸ் இது mgh2 கரெக்ட்டுங்களா? இது வந்து பிளஸ் ஆஃப் m v2 ஸ்கொயர். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது 0.1 எடுத்துங்க, இது 0.2 எடுத்துங்க. 0.1ல ஒர்க் டன் பை தி பிரஷர் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு 0.2ல ஒர்க் டன் பை தி பிரஷர் இல்லைன்னா பிரஷர் எனர்ஜி, ஒர்க் டன் பை தி பிரஷர்ல பிரஷர் எனர்ஜின்னு எடுத்துங்க. பிரஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. அப்போ 0.1ல சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0.2ல சம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி வருது. அப்படின்னா நம்ம இந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்ட். அதாவது லிக்விட் வந்து ஐடியல் ஃப்ளூயிடா இருந்து அடுத்த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவா இருந்துச்சுன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் தி லிக்விட், இந்த 0.1 0.2 மட்டும் கிடையாது, எந்த பாயிண்ட் 0.3 0.4 0.5 அந்த மாதிரி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த ஃப்ளோ ஆஃப் லிக்விட்ல அட் எனி பாயிண்ட் சம் ஆஃப் தி பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா எப்படி எழுதலாம், ஜெனரலா எழுதும்போது சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி into potential energy, sorry, plus potential energy plus kinetic energy is equal to constant அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தானே இருக்கணும், அப்படி தானே வந்திருக்கு. அப்படின்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுது சொல்லுங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பெர்னோலிஸ் பிரின்சிபல் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ வந்து என்ன சொல்லணும், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த பெர்னோலிஸ் தேரம்ன்றது ஏதோ புது தேரம் கிடையாது, இது ஃபண்டமெண்டல் தேரம் கிடையாது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில இருந்து தான் இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். So significance of Bernoulli's principle is law of conservation of energy அப்படின்னு எடுத்துக்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னென்ன இருக்கும், எனர்ஜி டோட்டல் எனர்ஜி ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்போ என்னென்ன இருக்கு, எனர்ஜி இருக்கு, லிக்விடுக்கு வந்து ஃப்ளோ ஆகும்போது பிரஷர் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். தட் ஆல் டுகெதர் சம் ஆஃப் ஆல் தி எனர்ஜிஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து நல்லா ஜாமிச்சு பெர்னோலிஸ் தேரம் கேட்டாங்கன்னா at any point on the flow of ideal liquid streamline flow in which sum of pressure energy, potential energy and kinetic energy is equal to constant, அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் இந்த தேரம் இருக்கு இல்லையா, பெர்னோலிஸ் தேரம், இதை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம எப்படி வேணும்னா எழுதலாம். எப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து டிவைட் பை வால்யூம் போடுங்க. யூனிட் வால்யூம்க்கு எழுதுறோம்னு வச்சுங்க. அதாவது யூனிட் வால்யூம்னா வால்யூம் என்ன புரியுது, 1 மீட்டர் கியூப் வால்யூம் ஃப்ளோ ஆகிறதுக்கு அப்படின்னா யூனிட் வால்யூம் தானே, வால்யூம்ல டிவைட் பண்ண என்ன ஆகும், P பிளஸ் இங்க மாஸ் பை வால்யூம். அதாவது யூனிட் வால்யூம்னா நீங்க டிவைட் பை வால்யூம், இங்க டிவைட் பை வால்யூம், இங்க டிவைட் பை வால்யூம் தானே வரும். அப்போ வால்யூம் கான்செல் ஆச்சு. மாஸ் பை வால்யூம் என்னது, டென்சிட்டி ரோ ஜி ஹெச் கரெக்ட்டுங்களா? பிளஸ் இங்க என்ன வரும், மாஸ் பை வால்யூம் வந்து என்ன வரும், டென்சிட்டி ஆஃப் ரோ. ஸோ இங்க ஆஃப் வராது, இங்கே ஆஃப் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, ரோ ஜி ஹெச் பிளஸ் என்ன வருது சொல்லுங்க, ஆஃப் ரோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்படியும் எழுதிக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ என்ன வருது பாருங்க, பிரஷர் பிளஸ் ரோ ஜி ஹெச் பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பிரஷர் ஹெட். இதுக்கு பேர் இங்க வந்து பிரஷர் எனர்ஜி, இந்த பிவி வந்து பிரஷர் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி சொல்லுவோமா. இங்க இது என்ன சொல்றோம்னா பிரஷர் ஹெட், இது பொட்டன்ஷியல் ஹெட், இது கைனடிக், இது வெலாசிட்டி ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இல்ல இது கிடையாது, இது மாத்தி சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் வரும், அதுல தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு ஃபார்முலா எப்படி எழுதலாம் எடுத்துக்கங்க. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ரோஜில டிவைட் பண்றோம். அதாவது இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 வால்யூம்ல டிவைட் பண்ணோம்னா P பிளஸ் ரோஜி ஹெச் பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வச்சு, இதுவும் ஒரு பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான். சரிங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டு ஈக்குவேஷன் 2வை நீங்க என்ன பண்றீங்கன்னா ரோ ஜில டிவைட் பண்ணுங்க, ரோ இன்ட்டு ஜில. ஏன்னா வந்து ஜி கான்ஸ்டன்ட் தான் இருக்க போகுது. இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏன் வால்யூம்ல டிவைட் பண்ணோம், எல்லா பாயிண்ட்லயும் வால்யூம் சேமா தான் ஃப்ளோ ஆக போகுது, வால்யூம் டிவைட் பண்ணோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, டென்சிட்டி சேம்,
ஜியும் சேம், எல்லா பாயிண்ட்ல டென்சிட்டி ஜி சேம் தானே. அப்போ டென்சிட்டி ஜில டிவைட் பண்ணீங்கன்னா பி பை ரோ ஜி பிளஸ் ஹச், இங்க ரோ ஜி டிவைட் பண்ணிட்டீங்க, பிளஸ் இங்க ரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா வி ஸ்கொயர் பை 2g இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. இந்த 3 ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் எழுதினாலும் அது பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான். ஏன்னா வந்து இங்க வால்யூம் வந்து ஃப்ளோ த்ரூ அவுட் தி ஃப்ளோ ஆஃப் தி டியூப் கான்ஸ்டன்ட் வரும். டென்சிட்டியும் ஜியும் எந்த எல்லா பாயிண்ட்ல சேம் வச்சுங்க, ஸ்மால் ஹைட்டா இருந்துச்சுன்னா ஜி கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் வரும். புரியுதுங்களா? இப்போதான் இதை என்ன சொல்றேன்னா, இந்த பி பை ரோஜி இருக்கு இல்லையா, அந்த பி பை ரோஜியை தான் என்ன சொல்றேன்னா ப்ரெஷர் ஹெட், ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு சொல்றோம். ப்ரெஷர் ஹெட், சரிங்களா? இந்த ஹெச் தான் என்ன சொல்றேன்னா பொட்டன்ஷியல் ஹெட். இதுதான் என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் ஹெட். அந்த பொட்டன்ஷியல் ஹெட் தான் கிராவிடேஷனல் ஹெட், கிராவிடேஷனல் ஹெட் அப்படின்னு சொல்றோம். இந்த வி ஸ்கொயர் பை 2g தான் என்ன சொல்றேன்னா வெலாசிட்டி ஹெட், வெலாசிட்டி ஹெட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சம் ஆஃப் பிரஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றது எப்படி சொல்லலாம்னா சம் ஆஃப் பிரஷர் ஹெட், கிராவிடேஷனல் ஹெட் அண்ட் வெலாசிட்டி ஹெட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன புரிஞ்சுது? in the case of ideal liquid streamline flow at every point of the flow of the liquid sum of pressure energy, potential energy and kinetic energy equal to constant புரியுது. அடுத்து வந்து என்ன புரியுதுன்னா இப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் வந்து significance of பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன வருதுன்னா law of conservation of energy, law of conservation of